Daily. Taste the Daily. நாதஸ்மேனர்களுக்கு வணக்கம். அரசியல் அடுத்த பரபரப்பு கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்பட வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழக பாஜக வட்டாரங்கள்லாம் ரொம்ப நாளாவே சொல்லிட்டு இருந்தாங்க. ரீசெண்டா தமிழிசை வந்தப்போ, குஷ்பு மேடம் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணியிருந்தப்போ பாத்தீங்கன்னா இதே விஷயங்கள்லாம் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா இல்ல தமிழிசையே பாத்தீங்கன்னா இப்ப அண்ணாமலை கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. எச் ராஜா கூட அண்ணாமலைக்கு நெகட்டிவா பேசுறது கிடையாது. வானதிலாம் கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. அண்ணாமலை தம்பி வா தலைமை ஏற்கவான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பரபரப்பா பேசிட்டு இருந்த இந்த சூழ்நிலையில அண்ணாமலை மாற்றம் அப்படின்ற ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா டெல்லி வட்டாரங்கள்ல கசிய ஆரம்பிச்சிருக்கு. வருகிற ஏப்ரல் 6ஆம் தேதி பாம்பன் ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீலங்காலேருந்து ஸ்ட்ரைட்டா தமிழ்நாடு வராரு. ஸ்ரீலங்காலேருந்து வராரா பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அங்கே ஒரு டூர் போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வராரு. அப்போ வரப்பதான் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைக்கிறாரு. அந்த பால திறப்பு விழாக்கு பார்த்தீங்கன்னா தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமாக கலந்துக்க இருக்காரு. போய் ரிசீவ் பண்ணுவாரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பண்ணுவாருன்னு தான் பதிலாக இருக்கு. இன்னும் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவுமே வரவே இல்லை. ஆல்மோஸ்ட் இப்போ போன வாரம் பார்த்தீங்கன்னா அமித்ஷாவை எடப்பாடி அவர்கள் போய் டெல்லியில் மீட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா அண்ணாமலை போய் மீட் பண்ணியிருந்தாரு. ஏறக்குறைய அதிமுக பாஜக அலையன்ஸ் செட் ஆயிடுச்சு. அப்கமிங் 2026 இவங்க தான் அலையன்ஸ். கூட பாமக இருக்காங்க, தேமுதிக இன்னும் லைட்டாக ஆசிலேஷனாக இருக்காங்க, வாசன் கட்சி இருக்கு, அதுக்கப்புறமா அமமுக இருக்கு, இன்னும் நெக்கச்சக்க சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதை தாண்டி யாருக்கு 2ஆம் இடத்தில் போட்டி, அண்ணாமலை இருப்பாரா மாட்டாரா, அண்ணாமலை தலைமையில் ஆட்சியா அல்லது எடப்பாடி தலைமையில் ஆட்சியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்க டிபேட் இருந்துச்சு. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி அண்ணாமலையை மாத்துறாங்க. எடப்பாடி தலைமையில் தான் அந்த கூட்டணி அமைய போகுது. தேசிய ஜனநாயக கூட்டணியாக இருந்தாலும் அதிமுக தான் தலைமை ஏற்கும், அதிமுக தான் தலைமை வகிக்கும், அதிமுக தான் முதல்வர் பதவியை அலங்கரிக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு டெல்லி பாஜக வட்டாரங்களும் ஓகே சொல்லிச்சு, நாங்கள் அண்ணாமலையை மாற்றிக்கிறோம், எனக்கு அதிமுக அலைன்ஸ் தான் முக்கியம், அண்ணாமலைலாம் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி விஷயங்களை அவங்க முடிவெடுத்துருக்காகவும் தகவல்லாம் வெளியாயிருக்கு. இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையெல்லாம் மாற்ற வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை மாற்றினா அது பாஜகவிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க எக்கச்சக்க ஐடி விங்ஸும் வார் ரூம்ஸும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் கிரேட்டஸ்ட் லீடர், அண்ணாமலை தான் எவர் கிரேட் லீடர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. அண்ணாமலை என்ன மாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவோட ஐடி விங்லாம் கீழே இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பல விஷயங்கள் அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமா தமிழக அரசியல் ரொம்பவே சூடு பிடிச்சிருந்துச்சு. பரபரப்பான விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ப்ராப்பரான ஒரு அப்போசிஷன் ரோலை பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை தாண்டி அண்ணாமலை செஞ்சிருந்தாருன்னு பார்க்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ அந்த இடத்துக்கு விஜய் அவர்களும் வந்திருக்காரு. ஒரே உரைக்குள்ள 2 கட்சி இருக்க முடியாதுன்ற காரணத்துக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலையை கொஞ்சம் ஸ்டெப் டவுன் பண்றாங்களோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இல்லைங்க, அண்ணாமலை மாநில தலைவர் போஸ்ட்ல தூக்கிட்டு மத்தியில கொண்டு போறாங்க. மோடிக்கும் அமித்ஷாக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கரம் இந்திய அளவில் தேவைப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட அனுதாபிகள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அடுத்து கவர்னரா போறாரா, இல்ல எம்பியா போறாரா, இல்ல ஸ்ட்ரெயிட்டா எம்ஓஎஸ் மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங்ல போய் உட்காராரா, எல்முருகன் மாதிரி அவருக்கு ஒரு பதவி வழங்கப்படுதான்றதான் தெரியல. ஆனா அடுத்து அமைய போற ஒரு கூட்டணியில அண்ணாமலையோட தலைமையோ அண்ணாமலையோட முக்கியத்துவமோ இருக்காதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பாஜக வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்கு. குறிப்பா அவரே ரீசெண்டா குறிச்ச பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பட்டும் போடாம தான் சொல்லியிருந்தாரு. நான் சொல்லியிருந்தேன் தொண்டனா கூட வேலை பார்க்கறதுக்கு நான் தயார்னு சொல்லுங்க, அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்குங்கன்றத அழுத்தி அவரே வர சொல்லிட்டு போனாரு. தொண்டனா வேலை பார்க்க நான் ரெடியா தான் இருக்கேன், எனக்கு தலைமை பொறுப்புலாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு போறதுக்கும் அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு போறதுக்குமான வித்தியாசம் இருக்கு. இதுலயே அந்த எவ்வளவு ஒரு அழுத்தங்கள் அண்ணாமலை மீது திணிக்கப்படுதுன்றது பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பா பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை பாஜகவை தாண்டி திமுகவுக்கும் ஃபேவரா செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு பல பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சேனல்லே நிறைய வாட்டி நம்ம மணி சார் கூடயோ பிரியன் சார் கூட பேசுறப்ப பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் ஆர்.என். ரவியும் தான் பாத்தீங்கன்னா டிஎம்கே கவர்மெண்ட்டை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க பண்ற மிஸ்டேக்கு அவர் பண்ற எதிர்வினை பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய ப்ராப்ளத்தையே பாத்தீங்கன்னா நல்லிஃபை பண்ணிட்டு ரொம்ப டைல்யூட் பண்ணி விட்டு போயிடுது. இப்போ ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிறது, அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை மறந்துட்டு அண்ணாமலை பண்ண காமெடியை தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே பேசிட்டு இருந்தோம். அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல யார் அடுத்த பாஜக தலைவர் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. வானதியா, நயினார் நாகேந்திரனா, இல்ல மீண்டும் தமிழிசை அக்காவா, பொன்னாரா அப்படின்ற ஒரு கேள்விலாம் பலமா இருக்கு. வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தேசிய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள்லாம் கொடுக்கறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால பாத்தீங்கன்னா வானதி அக்காக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. என்னடா நீ வானதி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற அப்படின்லாம் கேட்காதீங்க. உங்களோட ஈஸியான அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் நான் சொல்றது. எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா தேசிய அளவிலான பதவிகள் மீது தான் அதிகமான ஒரு அக்கறை இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக வட்டாரங்கள் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இந்த ஸ்கோப் யாருக்கு அதிகமா இருக்குன்னா நயினார் நாகேந்திரன், அதிமுகவினரோட ஒரு இணக்கமான ஒரு போக்கு, பரம்பரை அதிமுக சார்ந்தவர் தான்
நயினார் நாகேந்திரன். அப்படி இருக்கிறப்ப அதிமுகவோட ஒரு இணக்கமான போக்கு நயினாருக்கு இருக்குது, வானதி அவர்களுக்குமே இருக்குது. வானதி அவர்களுக்கு மேலே வந்து திமுகவுக்கு நல்ல ஃபேவரான இருக்காங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா முதல்வர் கலந்துக்கிட்ட விழாவில் வானதியை கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டிருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப நயினாருக்கு அடுத்த ஸ்கோப் இருக்குன்றதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா நயினாரை சந்திச்சு அதிமுக எம்எல்ஏலாம் பேசியிருக்காங்க. அப்போது இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த தலைவர் பதவி நயினாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றதை காட்ட வேண்டியதாக இருக்குது. ஒரு சுமூகமான முகமாக இருக்கார், ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஃபேஸாக இல்லாமல் ஒரு எலைட்டான ஒரு பாலிடிக்ஸை பண்ணுற ஒரு ஆளாக இருக்கார். சட்டசபை அனுபவங்கள் இருக்குது, அதிமுகவினரோட ஒரு மிகவும் பழகின ஒரு ஃபேஸாக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நயினார் மீது எந்த ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியனுமே இல்லை. ரீசெண்டாக வந்து எம்பி எலெக்ஷன் அப்போ ஒரு 4 கோடி ரூபாய் பிடிச்சிருந்தாங்க. அதுவுமே ரொம்பவே அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போனாங்களே தவிர இது என்ன கேஸு, என்ன ஆச்சு, என்ன ஏதுன்றது தெரியாமல் இருந்துச்சு. அதை மாட்டி விட்டவரதே அண்ணாமலை தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் அதுக்கான எவிடன்ஸுமே எதுவுமே இல்லை. கேசவ விநாயகம், நயினார் நாகேந்திரன் மாட்டிருந்தாங்க. அந்த 4 கோடி விஷயம் என்னாச்சு, அதெல்லாம் நீ பேச மாட்டே அப்படின்னு கேட்காதீங்க, அதையும் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஒருவேளை நயினார் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக தலைவராக பொறுப்பேற்கும் பட்சத்தில் அந்த 4 கோடி என்னாச்சுன்னு நாமளும் கேட்போம். அடுத்ததாக அண்ணாமலைக்கு என்ன போஸ்டிங் அப்படின்றத காத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.